He went round proclaiming the good news, curing all kinds of diseases and sickness among the people. மத்தேயு 4:23. அவர் கலிலேயா பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, in our fervor of devotion and of faith, we confuse doing good with good itself, practices of piety with spirituality, proclaiming the good news with being good news. ஆராதனை, நம்பிக்கை, நன்மை செய்வதில் குழப்பம், பக்தியாயிருப்பது, நல்லனவற்றை உலகிற்கு அறிவிப்பது, செய்திகள், நன்மை செய்வதிலேயே பக்தியுடன் நல்லவர்களாயிருப்பது செய்திகள். இது ஒரு டேப்லெட். பக்தியினால் நாம் சில காரியங்களை செய்வோம், அது விசுவாசத்துக்கு பொருந்தாது. விசுவாசமும் அந்த பக்தி செயல்களில் இருக்க வேண்டும். உதாரணமாக, ஒருவர் கோயிலுக்கு வருகிறார், தினமும் திருப்பலிக்கு வருகிறார், திருப்பலி முடிந்த பிறகும் ஜெபம் செய்கிறார், ஜெபமாலை சொல்கிறார். நேராக வீட்டுக்கு போனோன்னே மனைவிகிட்ட ஒரே சத்தம். ஏன் இது செய்யலை, ஏன் அது செய்யலை, அது பண்ணலை என்று சத்தம் போட்டு மனைவி பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கும் மற்றவர்களுக்கும் தயாரிப்பதிலே மும்முரமாக இருக்கிறார். அவருடைய வேலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த வேலை செய்ய விடாமல் இவர் தொணப்பல். அல்லது நேராக போய் ஈஸ்டரில் உட்காந்துக்குவார், நியூஸ் பேப்பர் எடுத்துப்பார், காஃபி கொண்டா, அதை எடுத்துகிட்டு வா, இதை எடுத்துகிட்டு வா என்று. ஏன் அதையெல்லாம் அவரே செய்யலாமே. ஒன்று. அடுத்ததாக ஒரு காட்சியை நான் சொல்லுவேன். ஒரே காட்சி 2 வீடுகளில். அம்மா வந்து காஃபியை கொண்டாந்து ஐயா கிட்ட கொடுக்குறாங்க. பையன் தோட்டத்திலேருந்து வேகமாக ஓடி வந்து அந்த காஃபி அப்பான்னு கத்திட்டு வரான், அந்த காஃபி கீழே ஊற்றிடுது. இதுதான் காட்சி. ஒரு வீட்டில் எப்படி அதனுடைய ரியாக்ஷன், ஒரு வீட்டில் எப்படி ரியாக்ஷன் பார்க்கலாம். ஒரு வீட்டில் கோபக்கார வீட்டில், ஏண்டி காப்பியை கொண்டாந்திய கையில் கொடுக்க வேண்டியது தானே, நீ பாட்டு மேஜையில் நங்குன்னு வச்சுட்டு போயிட்ட, நீ பெற்றி வச்சிருக்கிறிய ஒரு வாள், அது பார் வந்து இடித்து ஊற்றி காப்பி கீழே ஊற்றி போச்சு என்று இவர் வைய, ஏன் நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு தான் இருக்கணுமா, நான் வச்ச உடனே காப்பி எடுத்து குடிச்சிடக்கூடாதா, நீ கூறுகட்ட மனுஷன், நீ அப்படி தான் செய்வ, அப்போ நீ உனக்கு பிறந்ததும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் திட்டிடுறது இல்லாமல் பிள்ளைகளையும் திட்டுவது. பிள்ளை என்ன சொல்லுது, நான் நேற்று சொன்னேன் இல்லையா, நான் தப்பு செஞ்சுருந்தா மன்னிச்சுங்கன்ற மாதிரி, நான் என்ன பண்ணுவேன், நான் வேகமாக ஓடியாந்தேன், இடிச்சிருச்சு, காப்பி ஊற்றிருச்சு, காப்பியை ஊற்றணும்னு நான் ஓடியாந்தேன் அப்படின்னு அவன் சால் ஜாப். இந்த காட்சிக்கு இந்த பக்கம் ரியாக்ஷன். இன்னொரு வீட்டில், ஐயையோ அப்பா மன்னிச்சுக்குங்கப்பா, தெரியாமல் நான் வந்து மோதிட்டேன், காப்பி விழுந்துருச்சு, சரி பரவாயில்லடா தம்பி, நான் தான் உடனே உங்கள் அம்மா கொடுத்தோன்னே இந்த காஃபியை எடுத்துருக்கணும், என் மேலே தான் தப்பு அப்படின்னு இந்த பக்கம். அம்மா என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க நான் உங்கள் கையில் கொடுத்துட்டு போயிருக்கணும், அவசரமாக கை வச்சுட்டு போயிட்டேன், என் மேலே தாங்க தப்பு. ஒரே காட்சி ஒரு வீட்டில் எப்படி, இன்னொரு வீட்டில் எப்படி பாருங்கள்.
இதுதான் இந்த விசுவாசத்திற்கும் செயல்பாட்டுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. நான் பக்தியாக இருக்கிறேன், பேர் வழி கோவிலுக்கு வருகிறேன், இவைகள் அல்ல. இவைகளோடு சேர்ந்து என்னுடைய பழக்க வழக்கங்களிலே நான் எப்படி இந்த பக்தியை விசுவாசத்தை மேற்கோள் கொண்டு நடக்கிறேன், அதுதான் ஆராதனை. உங்களுக்கு ஒரு பழமொழி தெரியும், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த கதை சொல்லியிருப்பேன். கொக்கண நினைத்தாயா கொங்கணவா அப்படின்னு ஒரு கொட்டேஷன். கொக்கண நினைத்தாயா கொங்கணவா. அது என்ன கதைன்னா, ஒரு ஞானி ஒருத்தர் போய் ஆற்றுல போய் தினமும் குளிச்சுட்டு அப்படியே உட்காந்து தியானம் செஞ்சுட்டு வருவார். அப்படி வரும் பொழுது கையில் ஒரு செம்பில் தண்ணி கொண்டாடுவார். எதுக்குன்னா, அது ஏதாவது அசுத்தமானால் உடனே அந்த தண்ணியில் கழுவிக்கணும். அப்படியே குளித்த அந்த சுத்தத்திலேயே வீட்டுக்கு போய் எல்லாம் சொல்லணும், ஜெபம்லாம் பண்ணணும், அந்த பூஜை பண்ணணும். ஆகவே அந்த சுத்தத்தோடு போகும்போது ஏதாவது அசுத்தம் காலில் பட்டாலோ இல்லை கையில் பட்டாலோ அவர் அந்த தண்ணியை ஊற்றி கழுவிட்டு போகணும். அப்படி போகும்போது மேலே போகிற காக்கா ஒன்று என்ன பண்ணுச்சு, எச்சமிட்டுடுச்சு. எச்சமிட்டோன்னு அந்த காக்காயை திட்டினார், நீ நாசமாக போ. உடனே காக்கா எரிஞ்சு விழுந்துடுச்சு. ஒரு காக்கா எச்சத்தை கழுவிட்டு திருப்பி ஒரு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் இன்னும் கொஞ்சம் சொம்பு தண்ணி வேணும் திருப்பி வீட்டுக்கு போகிறதுக்கு. அம்மா ஒரு சொம்பு தண்ணி கொடு அப்படின்னு அந்த அம்மாட்ட கேட்குறாரு. அந்த அம்மா தன்னுடைய கணவனுக்கு வேண்டிய சிகிச்சை செய்வதற்கு, ஒரு நோயாளியான கணவன், அதற்கு தயார் பண்ணி கொண்டு இருக்கிறார். நான் தண்ணி கொண்டாருன்னு சொல்லி நீ பாட்டு அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அதட்டினார். இந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா, கொக்கென நினைத்தாயா கொங்கணவா. இவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நடந்த வழியில் நடந்த நிகழ்ச்சி எப்படி இந்த அம்மாவுக்கு தெரியும்? அவர் அந்த கொக்கை பார்த்து எச்சமிட்டதுக்காக சொல்லி தன்னுடைய வரத்தினால் எரித்தார் அல்லவா, அதை சொல்லி காட்டுகிறார்கள். கொக்குன்னு நினச்சி என்னை எரிச்சல்லான்னு பார்க்குறியா? இல்லை, என் கடமையை செய்கிறேன். நான் கடமையை செய்துவிட்டு வருகிறேன். என் கணவருக்கு வேண்டிய கடமையை முதலில் நான் செய்ய வேண்டும். இதுதான் விசுவாச வாழ்வு. எனக்கென்று குறிக்கப்பட்டது எது, நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், அதை எந்த வகையிலே செய்கிறேன். ஆராதனை, திருப்பலி, ஜெபங்கள், கட்டளை ஜெபங்கள், இவைகள் எல்லாம் ஒரு வழி இருக்க, என் வாழ்க்கை வழி எப்படி இருக்கிறது? We are called to discuss the spirit which guides us, motivates us. பரிசுத்த ஆவியானவர் நம்மை உந்தி தள்ளுகிறார். இதை செய், இதை செய்யாதே, இதை விட்டுவிடு, இதை தீர்மானம் எடுத்துக்கொண்டு உறுதியுடன் செயல்படு என்கின்ற வகையில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒவ்வொரு நொடியும் பல சிறப்பான கருத்துக்களை கொடுத்து கொண்டே இருப்பார். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பார்க்கிறேன். ஒன்றுமே நினச்சிருக்க மாட்டேன், பூச வைக்கும் பொழுதே திடீரென்று ஒரு ஐடியா வரும், இதை இப்படி செய்யலாமே, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார், சரி பிறகு பார்க்கலாம். அவைகளெல்லாம் எப்படி நாம் வாழ்க்கையிலே நடக்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார். அதே சமயத்தில் தீய ஆவியும் செயல்படுவார். அதுவும் சும்மா இருக்காது, அதுவும் குத்திக்கிட்டே இருக்கும். எதற்கு நீ செவிமடுக்கிறாய்? அதற்கு ஒரு உதாரணம் சொன்னேன். ஒரு பர்ஸ் ஒன்று ரோட்டில் கிடக்குது. முதலாவது அவன் பார்க்குறான், அங்கேயும் எங்கேயும் பார்க்குறான், யாரும் விட்டு போன மாதிரி தெரியல, எடுத்து வைத்து கொள்கிறான். ரெண்டாம் அவன் பார்க்குறான், யாருதுங்க அப்படின்னு கொஞ்சம் விசாரித்து பார்க்குறான், ஒன்றும் இல்லை, அவனை எடுத்துக்கிறான். மூன்றாம் அவன் பார்க்கிறான், சரி இதை என்ன செய்யலாம் என்று பரிசுத்த ஆவி அவனுக்கு என்ன சொல்லுகிறதோ அதை செய்வேன் என்று ஒரு முடிவெடுக்கிறான். அப்போ முதல் ரெண்டு பேரும் தானாக முடிவெடுத்து கொண்டார்கள், இது எனக்கு சொந்தம், ரோட்டில் கிடந்தது நான் எடுத்துக்கிறேன். மூன்றாவது ஆள் பரிசுத்த ஆவி என்னை என்ன செய்ய வைக்கிறார். பல முறைகள் நம்முடைய ஆலயத்தில் செல்ஃபோன், பர்ஸ், அதில் சாவி தான் இருக்கும், வீட்டு சாவி தான் இருக்கும், பை, சின்ன ஹேண்ட்பேக், வெளியில் செருப்புகள், இவைகள் எல்லாம் காணாமல் போகின்றனவே. எந்த ஆவி அவர்களை தூண்டுகிறது? பரிசுத்த ஆவியா? நிச்சயமாக தீய ஆவி. ஆக எந்த பரிசுத்த ஆவியினால் தூண்டப்பட்டால் நல்லது செய்வோம். இதுவரைக்கும் கோயிலில் இருந்து செல்ஃபோன் காணாமல் போனது, அங்கே கிடந்தது என்று கொண்டு வந்து கொடுத்தவர்கள் ஒரு 3 பேர்.
மீதி எல்லாம் சுட்டுக்கிட்டு போனது தான். அந்த 3 பேரை பரிசுத்த ஆவி இயக்கியிருக்கிறார். பரிசுத்த ஆவியினுடைய இயக்கத்துக்கு அவர்கள் கட்டுப்பட்டிருக்கிறார்கள். இது என்னுடையது அல்ல, பங்கு தந்தையிடம் சமர்ப்பித்தால் யாராவது தேடிக்கொண்டு வந்தால் கொடுப்பார். இது பரிசுத்த ஆவியின் இயக்கம். மாதா எனக்கே கொடுத்துட்டாங்க, எனக்கு ஒன்று தேவையாக இருந்துச்சு பார், மாதா அறிஞ்சு கொடுத்துட்டாங்க. இது என்னுடைய குறுக்கு புத்திக்கு மாதாவையும் சாட்சியாக இழுக்கிறது. உன்னுடையது அல்ல, அது யாருக்கு சொந்தமோ அங்கு போக வேண்டும். ரெஸ் கிளமாத் ஆத் டோமினோ என்பது லத்தீன் பழமொழி. ஒரு பொருள் தன் எஜமானனுக்காக கூக்குரல் இடுகிறது என்பது லத்தீன் பழமொழி. நம்மை வழிநடத்தி ஊக்கப்படுத்தும் ஆவியில் முழு ஈடுபாட்டுடன் அழைக்கப்படுகிறோம். Are we motivated by the commands of the church or by the person of Christ? எதனால் நாம் இயக்கப்படுகிறோம்? திருச்சபை கட்டளைகள், திருச்சபையினுடைய வழிமுறைகள் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வழிமுறைகள் இருக்கிறது. சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டு சென்றார். சில சமயத்தில் இந்த பூச புத்தகத்தில் சில ரூப்ரிக்ஸ் எல்லாம் இருக்கும், இதை இப்படி செய்ய வேண்டும். உதாரணமாக நேற்று ஒரு பெரிய விழா, கனடாவிலிருந்து ஒரு பெரியவர் எனக்கு சொன்னார், ஃபாதர் இந்த பெரிய விழாவெல்லாம் கடைசியில் அந்த 3 ஆசீர் கொடுப்பீர்கள், ட்ரிபிள் பிளஸ்ஸிங் என்று அதற்கு பெயர். ஆண்டவமை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன், பாதுகாப்பாராக, ஆமேன், 3 ஆசீர்வாதம் கொடுப்பீங்களே, அது நீங்கள் கொடுக்கல, கொஞ்சம் பெரிய விழாவில் கொடுங்கள். உண்மைதான், அந்த விழாவில் கொடுக்க வேண்டும். நாம் பல காரியங்களை அந்த நேரத்துக்காக சிலவைகளை ஒதுக்குகிறோம், சிலவற்றை சேர்த்துக்கொள்கிறோம் அந்த காரணகத்துக்காக. உதாரணமாக முதல் வெள்ளி முதல் சனிக்கிழமை அன்று உன்னதங்களில் கீதம் பாட வேண்டும் என்று இல்லை, ரூப்ரிக்ஸ் பிரகாரம் இல்லை. ஆனால் முதல் வெள்ளி முதல் சனி பாடினால் தப்பு இல்லை. அது மகிழ்ச்சியான நாள், இயேசுவின் திரியத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள், மாதாவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள், அல்லது வேறு எந்த நாளிலாவது நாம் நன்றி திருப்பலி வைக்கிறோம், ஒரு ஜூபிலி கொண்டாடுகிறோம், அன்றைக்கு உன்னதங்களில் கீதம் பாட வேண்டிய இது கிடையாது ரூப்ரிக்ஸ் பிரகாரம். ஆனால் பாடுகிறோம். இப்படி are we motivated by the commands of the church or by the person of Christ? திருச்சபை இப்படி சொல்லுகிறது. இப்படி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த சட்டத்தின் பிடியில் இருக்கக்கூடியவர்களை போல விடுதலை பெற்றவர்களாக, உண்மையின் ஆவியினால் உந்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஊக்கமூட்டப்படுவது திருச்சபையின் கட்டளைகளா அல்லது கிறிஸ்து ஒருவராலா? Are we gladly stuck to the wonders of the Lord or do we move on to seek the Lord himself? இப்போ ஏதாவது ஒரு இடத்துல காட்சி கிடைச்சிது அப்படின்னா போதும், உடனே கும்பல் அந்த இடத்துக்கு ஓடும். பஸ் எடுத்துக்கிட்டு போகும், வேன் எடுத்துக்கிட்டு ஓடும். ஐயோ ஆச்சரியம், புதுமை நடந்து விட்டது என்று ஓடும். இயேசு எல்லா இடத்துலையும் இருக்கிறார். ஆகவே திருத்தலங்களுக்கு போவதில் தவறில்லை. ஆனால் திருத்தலத்தில் இருக்கின்ற அதே ஆண்டவர், அதே அந்தோணியார், அதே பரிசுத்தர் இங்கும் நம் ஆலயத்திலும் இருக்கிறார். அவரை இங்கேயே நாம் நிச்சயமாக அந்த வணக்கத்துடன் வழிபாடு செய்யலாமே. அப்படி என்றால் உண்மையான விசுவாசத்துடன் செயல்படுகிறேன், கண்டு அல்ல. ஐயோ அங்கு காட்சி கிடைச்சுதான், புதுமை நடந்துச்சான், ஆகவே நான் போக வேண்டும் என்ற தேவையில்லை. இவைகள்தான் இந்த சாதாரண தன்மைகளை விட மேலே எழுந்து நிற்பது. நாம் ஆண்டவரின் அற்புதங்களில் மகிழ்ச்சியால் தான் உண்டித்திருக்கிறோமா அல்லது ஆண்டவரையே பற்றி கொள்ள தேடுகிறோமா? What reward do you wish for your labors? Jesus asked, nothing less than you, O Lord. St. Thomas Aquinas இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். உம் வேலைகளுக்காக என்ன வேண்டும் தோமா என்று கேட்ட பொழுது, இயேசு உம்மை தவிர வேறொன்றும் இல்லை ஆண்டவரே. தோமாஸ் அக்வினாஸ் சும்மா தியாலோஜிக்கா என்ற மிகப்பெரிய கடவுளுடைய இலக்கியங்கள், இலக்கணங்கள் எல்லாவற்றையும் தொகுத்தவர். இன்றும் அது சவால் தரக்கூடிய வகையில் குருமட மாணவர்களுக்கும் குருக்களுக்கும் எல்லா விசுவாசிகளுக்கும் இன்றும் இறை சித்தத்தை, இறை சித்தாந்தத்தை தருகின்ற நூல்கள் எழுதப்பட்டது தாமஸ் அக்வினாஸ். இவர்களுக்காக என்ன வேண்டும் தோமா? வேற ஒன்று வேண்டாம், நீர் ஒன்றே போதும். ஆன்மீகத்தின் உச்சம். செபிப்போம். Jesus Christ is the Alpha and the Omega, the beginning and the end of everything. He is the only teacher from whom we must learn, the only Lord on whom we should depend, the only model that we should imitate.
இயேசுவே, நீரே அகரமும் நகரமும் துவக்கமும் முடிவும், நீரே முழு முதல் குரு, உம்மிடம் கற்றுக்கொள்ள நீரே ஆண்டவர், உம்மை சரணடைய நீரே தலைவர், உம்முடன் இணைய நீரே மாதிரி, உம்மை பின்பற்ற உமக்கே புகழ் மகிமை ஆராதனை. எல்லாம் வல்லவரே நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், போடுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீர் அமைந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ் மகிமை உண்டாவதாக. எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். இன்னும் ஏராளமான மக்கள் இந்த நற்கருணை வழிபாட்டையும் திருப்பலையும் தொலைக்காட்சி ஊடகங்களின் வழியாக பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிறவர்கள். இதோ இந்த திருப்பலியிலே கனடாவிலிருந்து வந்து பங்கேற்று கொண்டிருக்கிற குடும்பத்தினரை ஆசீர்வதித்திருளும். புதுக்கோட்டையிலிருந்து வந்து இந்த இரவு தாங்கி இந்த திருப்பலி பங்கேற்கின்ற உமது நேயரை நீர் ஆசீர்வதியும். இவ்வாறு பலர் பல விதங்களிலே தங்கள் விசுவாசத்தை வெளிக்காட்டி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் நீர் என்றும் ஆதரவாக இருக்க வேண்டுமாய், அவர்களுடைய அவசர தேவைகளிலே உதவுவராக, கரிசனம் காட்டுவராக, நல்லதை செய்யக்கூடிய நன்மையின் நாயகனாக இருப்பதற்கு நன்றி. எம் ஜெபத்தை உம்முடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.